ஃபேக்ட்ரிஸ் மாதிரி இடங்கள்ல அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் பார்ட்டிகல்ஸாக போடுறதுக்கு இந்த சீவ் மிஷின் வந்து ரொம்பவே உபயோகப்படும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சின்னதாக செஞ்சுருக்கோம். வாங்க நம்ம சீவ் அனலைசர் ரோபோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீவ் வச்சுருக்கோம். எந்த மெட்டீரியல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சீவை பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். இந்த சீவை மூவ் பண்ணுறதுக்காக 2 மோட்டார் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 2 வீலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம சீவை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம மோட்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிரெயின் இருக்குது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே நம்ம சீவ் அனலைசர் ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம சீவ் அனலைசர் இந்த கிறிஸ்டல்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணாதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சீவ் சைஸ்க்கு அதிகமான சைஸில் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது. இந்த ரொம்ப கல்லுகள்லாம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.